இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இந்த வகையில சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும், சனி பகவான் மூலம் கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதிகமான கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, எதை எடுத்தாலும் பிரச்சனை, தொட்டதெல்லாம் பிரச்சனை. அதுல பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரச்சனையோட தான் லைஃப் போயிட்டு இருக்கு. சரிங்களா, கம்பேரிங் டு மகம் பூரத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்களா, ஆனா இவங்களும் பிரச்சனையோட தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராசிக்குள்ள கேது, 8ஆம் இடத்துல சனி. சரிங்களா, இது ரெண்டுமே ஒரு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, பிரச்சனை 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 பிரச்சனையோட தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஒரு ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடைய லைஃப் போகுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு காரணம் சனியினுடைய அமைப்பு தான். கேதுவும் ராசிக்குள்ள இருக்கு. எது எடுத்தாலும் ஒரு விரக்தி, ஒரு தாழ்வு மனப்பான்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளால முடியுமா முடியாதான்ற இந்த ஒரு தயக்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த இது உறுதியாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சேர்க்கையானது. சரி, இந்த சனி வக்ர பயிற்சியில ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா, பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் முதல் பகுதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெருசா இல்லைங்க. ஏன்னா இந்த சனிக்கு செவ்வாயினுடைய தொடர்பும் கிடைக்கும், அதே போல ராகுவுக்கு செவ்வாயினுடைய தொடர்பு கிடைக்கும். சரிங்களா, ஸோ அது கொஞ்சம் சிறப்பு கிடையாது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குரு பார்வை ராகுவுக்கு இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்கக்கூடாது. அப்ப இந்த காலகட்டங்கள், அதாவது முதல் பகுதி இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு 130 நாட்கள் அப்படின்னா, இதுல முதல் பகுதி, அதாவது செப்டம்பர் மாதம் முதல் பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2.5 மாசம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பு கிடையாது, ஃபீவர் கிடையாது, நன்மையான விஷயங்களை பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். சில பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் சற்று கூடுதலா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு முதல் 2.5 மாசங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் கோவப்படாதீங்க, நிதானமா அணுகுங்க. அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க கூட இப்போ உங்களை எட்டி மிதிக்க பார்ப்பாங்க, ஏளனமா நடத்த முயற்சி பண்ணுவாங்க. சரிங்களா, நான் பார்த்து வளர்ந்த பையன் இன்னைக்கு என்னையே குறை சொல்றானே அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல வரும், நிறைய பேருக்கு வரும். சரிங்களா, ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2.5 மாசம் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசா முக்கியமான விஷயங்கள் எதையுமே பெரும்பாலும் செய்யாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க, சிறப்பா இருக்கும். சரிங்களா, அடுத்த 2.5 மாசம், அதாவது செப்டம்பர் மாதம் 2வது பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டம சனியே நடந்தாலும் கூட இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உறுதியா கொடுக்கும். சனி பகவான் குருனுடைய பார்வையில் வருவார் அக்டோபர் மாதம். சரிங்களா, அது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், மறைமுகமான வழியில அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதாவது ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா முழுமையா சரியாகாது. இந்த ஒரு 2.5 மாசம் இருக்கு பார்த்தீங்களா, செப்டம்பர் 2வது பதிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். சரிங்களா, ஒரு பிரேக்கை கொடுக்கும். சரிங்களா, ஒரு தெளிவா யோசிப்பீங்க, தெளிவா சிந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவீங்க. பொருளாதார ரீதியாக நம்மளை முன்னுக்கு வரத்துக்கு, நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு அதற்கான முடிவுகள் எடுப்பீங்க. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம மறைமுகமான வழியில சில பேருக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரிங்களா, 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். சரிங்களா, அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து குருனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நகர்த்தி அங்க பிழைக்க வைக்கும். அதே போல வேற்று மதம், வேற்று மொழி சார்ந்த மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது இவர்களுடைய அறிமுகங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா, சில பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல திடீர் அதிர்ஷ்டங்கள், பண வரவு சார்ந்த விஷயங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் கண்ணுக்கு தெரியாம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 8ஆம் இடத்துல தாங்க இருக்கு. சரிங்களா, மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுகளாகவும் அங்கதான் இருக்கும், வருமானமும் அங்கதான் வரும். சரிங்களா, எல்லாமே மறைமுகமா நீங்க செய்கின்ற எல்லா விஷயங்களும் 8ஆம் இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், அவ்வளவுதான் விஷயம்.
2வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடத்தலாம். அதே மாரி குரு 12ஆம் இடத்துக்கு அதிசார கதியில பயிற்சியாகி வருவார். உச்சமாகுவார் கடகத்துல. சரிங்களா? அப்ப குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வதனால, இந்த காலகட்டத்துல அந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, கிரகப்பிரவேசம் போறது, ஸோ இந்த மாரி ஒரு சுப காரியங்கள், சுப செலவுகள் சார்ந்த விஷயங்கள் தாராளமாக நீங்க செய்யலாம். அதே மாரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அறிவுக்காரகன் 12ஆம் இடத்துல உச்சமாகுற கன்னி ராசியில. படிக்கிறதுக்காக கடல் கடந்த தூர தேசங்கள் போயிட்டு அங்க படிக்கிறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்தில போய் படிக்கிறது. ஸோ இது சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த சனி வக்ர பயிற்சிய பொறுத்தவரைக்கும் முதல் 2 1/2 மாதங்கள் உங்களுக்கு சவால்கள் நிரம்பியதாக இருக்கும். கடைசி 2 1/2 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும். மேலும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க. உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க, காசு இருக்கும்போது. அதே மாரி சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷ நாட்கள்ல முக்கியமா போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பா இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்த வாழ்க்கையில கொடுக்கும். பிரச்சனையிலிருந்து வெளிய வரதுக்கான சில வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.